ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்தாமணிக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடைக்குது. அந்த ஆர்டர் வந்து அவர் பேசுகிறவர் வந்து ஃபுல்லுமே இங்கிலீஷில் தான் பேசுகிறாரு. அது வந்து சிந்தாமணிக்கு புரியவே இல்லை. புரியாதனால ஆ ஆ ஓகே ஓகே எஸ் எஸ் ஆ ஆ ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன பேசுகிறாருன்றது புரியாமல் அவங்க பேச விட்டையும், அந்த பேசுகிறாருல அவருக்கு டென்ஷன் ஆயிடுது. அவருக்கு தேவையில்லாத நேரத்தில் நோ எஸ்ன்ட்டு, அவருக்கு தேவை இருக்கிற நேரத்தில் நோ நோன்னு சொல்ல விட்டியும் டென்ஷன் ஆகி கிளம்ப போகிறாரு. கிளம்ப போனோடனே மீனா கூப்பிட்டு அவர் பேசுகிறதுக்கு இங்கிலீஷில் மீனா பேசுகிறாங்க. ரொம்ப சகஜமாக பேசலாட்டினாலும் நிறுத்தி நிதானமாக பேசுகிறாங்க. சார், நான் இப்போ தான் இங்கிலீஷ் கிளாஸ் போகிறேங்க சார், நீங்கள் பேசுகிறது எல்லாமே எனக்கு புரியுதுங்க சார் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் அவங்க பேசுகிறாங்க. பேசினோன்னே பரவாயில்லம்மா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட கார்டு இது தான் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. அதே மாதிரி மீனாவும் என்னோட கார்டு இது தாங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மொத்தம் 3 ஃப்ளவர் இருக்குது. அந்த 3 இதுக்குமே நீங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர் இங்கிலீஷில் சொல்கிறாரு. அப்போ மீனாவுமே இங்கிலீஷில் வந்து இந்த இந்த கீழே தளத்துக்கு இந்த பூவும், அடுத்த தளத்துக்கு இந்த பூவும், அது 3வது தளத்துக்கு இந்த பூவும் போட்டு நாங்கள் டெக்கரேஷன் பண்ணுவோம், உள்ள என்ட்ரன்ஸ் பயங்கரமாக பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஓகேம்மா, நான் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும், அமௌண்ட் எவ்வளோன்றதை மட்டும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னே சிந்தாமணி அம்மாவை பார்த்துட்டு அவர் போயிடுறாரு. சிந்தாமணி வந்து திட்டுறாங்க. திட்டி என்னோட ஆர்டரை நீ எடுத்துக்கிட்டியா வச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி சிந்தாமணி திட்டுறாங்க. திட்டினோன்னே அதை யாருமே பெருசாக நினைக்கல. கூட இருக்கிறவங்களாம் நீ இங்கிலீஷில் சூப்பராக பேசுகிறேன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து எப்படினாலும் மனோஜுக்கு டைவர்ஸை கொடுத்துட்டு கேரளா போகலாம்னு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணியோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்க வெளில வராங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் மக வந்து அவளுக்கு நான் ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்தேன், அதுவும் போச்சு. இப்போ அவளாக ஒரு வாழ்க்கை தேடிக்கிட்டா, அதுவும் போச்சு. இப்போ என் பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னே எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருங்க, அவள் எங்கே இருக்கா, நான் பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணி வராங்க. என்ன ரோஹிணி, நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணுற, அம்மாவை ஏன் கஷ்டப்படுத்துகிற, கிறிஸை ஏன் கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இவ்வளோ நாள் நான் கஷ்டப்படுத்தினேன், இனிமேல் நான் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இல்லை. கேரளாவில் வந்து 3 மாத விசா போட்டுட்டு நான் போய் அங்கே வந்து என்ன வேலை ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த செட் பண்ணிவிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு போகலாம்னு இருக்கேன். இவ்வளோ நாள் நான் மனோஜ் பின்னாடி சுற்றுறேன், மனோஜ் என்னை ஒதுக்கிட்டாப்புல. இனிமேலும் கிறிஸும் அம்மாவும் தான் என் உலகம், இனிமேல் அவங்களுக்காண்டி வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, நீ வந்து மனோஜ் இல்லாமல் இருந்துருவியா? முடியாது தான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. முடியாது தான், நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட நாடகம் முடிஞ்சிச்சு. சேனல் பிடிச்சிருந்தா ஒரு தடவை ஒரு லைக் பண்ணிடுங்க. ஹைப்புன்ற பட்டனையும் அமைக்கிருங்க.